வந்து நீரிழிவுனாக்கா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து அந்த நித்திய கல்யாணி பூவை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சாக்கா அதை வந்து கட்டுப்படுத்தலாம். நம்ம இங்கே இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து 17 லாஸ்ட்டில் வந்தோம். 2017 லாஸ்ட்டில். இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது அங்கேயும் மெத்தை தான், இந்த மாதிரி சிமெண்ட்டு காரை தான். அங்கேயும் தண்ணி ஊற்றுதே இல்லை, அவசியம் இல்லை, மண் இல்லை, எந்த எருவுமே போடுறதில்ல. ஆனால் நித்திய கல்யாணி செடியும் வளர்ந்துருக்கும் தம்ம தம்மன்னு. அங்கே வெள்ளை கலர் பூ கூட வளர்ந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம். இப்போது செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம மேலே வந்தது இல்லாமல் ரோஸ் செடியிலேருந்து முள்ளு குத்துதுப்பா. நம்ம மேலே வந்தது இல்லாமல் சரி இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 செடிங்களை பற்றி உங்ககிட்ட நான் இருக்கட்டும் 2-3 செடிகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலாம், பேசலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த 2-3 செடி வந்து நம்ம கார்டனில் இருக்கிற செடிங்க தான். முதல்ல நான் சொல்ல போகிறது வந்து நித்திய கல்யாணி பற்றி பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நித்திய கல்யாணிக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து அதை பாதுகாக்கணும், பராமரிப்பு பண்ணணும், தண்ணி ஊற்றணும், நம்ம எருவு கொடுக்கணுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம கார்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செடியெல்லாம் வச்சுருந்தப்போ முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அடிக்கடி எல்லா செடியிலையுமே நித்திய கல்யாணி வந்திருக்கும். நான் அதை எடுத்து போட்டு எனக்கே சலிப்பாயிடும். அப்படி தானாக வளர்ந்துடும் அந்த நித்திய கல்யாணி செடி. அதை வச்சு நான் நிறைய வீடியோவும் போட்டிருக்கிறேன். நம்ம கொய்யா மரத்து கூட வளர்ந்துச்சு நித்திய கல்யாணி. அப்புறமா முருங்கை மரத்து கூட வளர்ந்துருந்தது. இப்போ நம்ம அதை சுத்தமாக எடுத்தே போட்டோம். இப்போ நம்ம அதை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கிறோம். வேணான்னுட்டு இருக்கும்போது கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் சிமெண்ட்டு காரை போட்டு வச்சுருக்கிற தரையில் வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நித்திய கல்யாணி. இன்னொன்று வந்து காஞ்சி போன தரையில் வந்துருக்குது. மண் காரை போட்டு பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற பக்கத்து மண்ணில் கூட வளர்ந்துருக்குது. அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்களா, எருவு கொடுக்குறாங்களா, எந்த பிரச்சனையுமே இல்லை, தானாக வளரும் நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி வந்து 3 வகையாக நித்திய கல்யாணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ரோஸ் கலரில் இருக்குது, ஒன்று லைட்டு பர்பிள் கலரில் இருக்குது, ஒன்று ஒயிட் கலர். 3 நம்மக்கிட்ட ஒயிட் கலர் இருந்துச்சு, இப்போ ரோஸ் கலர் இருந்துச்சு. அந்த பிங்க் கலர் நான் வாங்கலை. நம்மக்கிட்ட நிறைய பூ வீடியோ பண்ணி வச்சது வந்து அந்த ரோஸ் கலர் தான் நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். லைட் ரோஸ் அதுதான் நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். நித்திய கல்யாணியில் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையன்னு பார்த்தாக்கா அது நம்ம கண்ணுக்கு அழகாக இருக்கும். பார்த்தா காற்றெல்லாம் சுத்தம் பண்ணோம் அந்த செடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த செடி அந்த இலையோ இல்லை பூவையோ எடுத்து நம்மளே இஷ்டத்துக்கு எப்படியும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதோ, இல்லை நம்ம கை கால் ஏதாவது பிரச்சனை, தோல் பிரச்சனை அப்படின்னா நம்ம தடவோ, எப்படியும் நம்ம எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் ஆலோசனையோட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணணும். வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து அந்த நித்திய கல்யாணி பூவை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தாக்கா அதை வந்து கட்டுப்படுத்தலாம். அப்போல்லாம் அந்த மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு இப்போ யாரும் அது கண்டிப்பாக சொல்கிறதில்ல. டாக்டர் ஆலோசனையோடு தான் செய்கிறாங்க. அதை நானே பார்த்துருக்குறேன். இங்கே நம்ம டெல்லியிலேருந்து கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூ தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா கேன்சர் கட்டுப்படுத்துறதுக்காக. நம்ம பார்த்துருக்குறோம் கண்ணால். அதனால் நான் சொல்கிறேன், கேன்சர் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பூ கண்டிப்பாக யூஸ் ஆகுது. அந்த இலைங்களை வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறதால சுகர் கம்மியாகுது. அது ஊர்லெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது மருத்துவ குணம் நிறைந்ததுன்றதுக்காக டாக்டர் ஆலோசனையோடு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே யாரும் பண்ணுறாங்களா பண்ணலையாலாம் நம்மளுக்கு தெரியாது. அதில் மருத்துவ குணம் இருக்குது. இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுன்னு அதை நம்ம செய்கிறது தான் நல்லது. நம்மளே எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம நித்திய கல்யாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த இடத்துல வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வளர்ந்துருக்குது கல்யாணி. இந்த இடத்துல கீழே பாருங்கள், இது தண்ணி ஊற்றுற இடமா இல்லை மண் ஈரமாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது சுத்தமாக காஞ்சி போயிருக்குது. காஞ்சி போன இடத்துலையும் எவ்வளோ நித்திய கல்யாணி வளர்ந்துருக்குது. அப்புறம் கீழே நெல்லி வளர்ந்துருக்கு, நிறைய செடி வளர்ந்துருக்கு, மணத்தக்காளி செடி கூட வளர்ந்துருக்குது. இதெல்லாம் எப்படி வளருது அங்கே பாருங்கள். சுற்றி அந்த இடமே எப்படி காஞ்சி போயிருக்குது. தண்ணி கூட அங்கே ஊற்றுறது இல்லை, ஆனால் அங்கே வளர்ந்துருக்குது. இன்னொரு இடத்த பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளேருந்து வளருது. இது வந்து நம்ம காரை போட்டு வச்சுக்கிற இடம், டேங்க் வச்சிருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தண்ணியே ஊற்றுறதுக்கு இடையில எடுக்கிட்டா ஒன்று
எப்பா எடுக்க முடியலடா சாமி, வேறு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குது சிமெண்ட்டில். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த இடத்துல இருந்து வளர்ந்துருக்குது, நான் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிங்கி எடுத்தேன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ அது சிமெண்ட்டில் முளைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நித்திய கல்யாணி சிமெண்ட்டில், அந்த இடத்துலையும் சிமெண்ட்டு காரையில் தான் முளைஞ்சிருக்குது. தண்ணி ஊற்றுறதுல எந்த எருவும் கொடுக்குறதுல, நம்ம செடிகள்லாம் வந்து அப்பப்போ ஃபெர்டிலைசர் ஊற்றுறோம், புளிச்ச மோர், புண்ணாக்கு கரைசல், வாழைப்பழ கரைசல் எல்லாமே கொடுக்குறோம். இதில் பாரு வரைய வந்துருக்குது பாருங்க, எவ்வளோ ஒரு சத்து, எவ்வளோ இது ஒரு நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குது. இதுக்கு எந்த பராமரிப்புமே இல்லை, தண்ணி யாரும் ஊற்றுறதுல எரு போடுறதுல இது தானாக முளைஞ்சி வரையும் வச்சுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதுதான் நித்திய கல்யாணியோட மகிமை. நம்ம இங்கே இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து 17 லாஸ்ட்டில் வந்தோம், 2017 லாஸ்ட்டில். இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது அங்கேயும் மெத்தை தான், இந்த மாதிரி சிமெண்ட்டு காரை தான், அங்கேயும் தண்ணி ஊற்றுதே இல்லை, அவசியம் இல்லை, மண் இல்லை, எந்த எருவுமே போடுறதில்ல. ஆனால் நித்திய கல்யாணி செடியும் வளர்ந்துருக்கும் தம்மன்னு. அங்கே வெள்ளை கலர் பூ கூட வளர்ந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் ஆரம்பித்து. பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நித்திய கல்யாணி நான் பார்த்துன்னு இருக்கிறேன் ரொம்ப நாளாக. முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சுடுகாட்டில் தான் இருக்கும், காட்டில் கழனியில் அந்த மாதிரி இடத்துல தான் முளைஞ்சிருக்கும். நான் யார் வீட்லேயுமே இந்த செடியெல்லாம் நான் வச்சு பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து நம்ம இங்கே வந்த பிறகு கொஞ்சம் நான் பெருசாகிட்ட பிறகு ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பார்க்குறேன், இது எல்லார் வீட்லேயுமே வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்களாம் வைக்கிறாங்களா, அது தானாக முளையுதான்னு தெரியல. இப்போ நம்ம கூட பாருங்கள், இது எவ்வளோ செடி நான் எடுத்து போட்டேன், களை இது வேணாம், இது நிறையா, இது ஃபுல்லாக சத்து இதுவுமே எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு தொட்டியெல்லாம் காலி பண்ணி வச்சேன் நான். அப்படி காலி பண்ணி இப்போ இந்த விரெல்லாம் வீடு தான் இப்போ அங்கே டேங்க் கண்டு போய் முளைஞ்சிருக்குது. இப்போ இங்கே முளைஞ்சிருக்குது, இந்த காஞ்சி போன காரையில் முளைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இந்த நித்திய கல்யாணியோட இது. எவ்வளோ வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் காற்றடிச்சாலும் காயாத ஒரு செடின்னா அது நித்திய கல்யாணி செடி தான். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி ஊற்றலனாலும் மழையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மழை பெஞ்சாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதனோட மகிமை. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தெய்வீக குணம் இருக்குது, இது வந்து தெய்வீக மகிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பூஜைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட எடுத்துன்னு போயிருக்கிறோம் பூஜை பண்ணுறதுக்கு, நான் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்குறேன் மாமா கிட்ட. ஊர்லேயும் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நம்ம செடியில் வந்து பூ எதுவும் இல்லாதப்போ இது நான் எடுத்துன்னு போயிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூ வைக்கணும் பூஜையில் அப்படின்றதுக்காக நான் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம செடியில் வந்து டெய்லி ஏதாவது கனகாமரமோ இல்லை ஜாதி மல்லியோ செம்பருத்தியோ இப்போ வந்து செவ்வரளி பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால எப்பவுமே நம்மளுக்கு பூ இல்லாமல் இருந்ததில்லை. இன்றைக்கி நம்ம இந்த செடியை பற்றி பார்த்தோம், இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் சொன்னது கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. வந்து நம்ம இந்த கல்யாணி பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த கல்யாணி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் நான் 2 கொய்யாக்க மரம் நட்டோம். ஒரு சின்ன எல்லாம் 3-4 செடியோட சேர்த்து முளைஞ்சிருந்த கொய்யாக்கா மரத்தை எடுத்து ஒரே பக்கெட்டில் வச்சேன் நான். அதை நீ பார்க்கணுன்னாக்கா நீங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி அதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நான் கறிவேப்பிலையை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம கறிவேப்பிலையை பற்றி போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ நம்ம கார்டனில் எந்தெந்த செடி பற்றி எப்படி வளர்க்குறாங்க, எப்படி தண்ணி ஊற்றுறாங்க, என்னென்ன எருவு கொடுக்குறாங்க, எப்படி உங்கள் கார்டனில் இவ்வளோ கத்திரிக்காய் வருது, நம்மளும் செடி வச்சுன்னு இருக்கிறோம், நம்மளால எதுவுமே எடுக்க முடியல. ஊர்லேருந்து கூட எங்கிட்ட கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் ஊரில் இருக்கிறேன், என்னாலே இவ்வளோ செடி வளர்க்க முடியல, என்னாலே இது மாதிரி கத்திரிக்காய் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும், எடுக்கணுன்னாக்கா நம்ம கார்டனில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், எந்த தண்ணி ஊற்றுறோம், எந்த எருவு போடணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை வாங்க, நீங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. நம்ம வீடியோலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கணுன்னாக்கா முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்றைக்கி என்ன நம்ம போடுறோம், இன்றைக்கி அதை பற்றி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேற்று என்ன போட்டோம், இல்லை நாளைக்கு நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம், நாளைக்கு நம்ம என்ன பூ பறிக்க போகிறோம், நம்ம கார்டனில் என்னென்ன காய் வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.